எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நாம நினைப்போம். காலையில எழுந்ததுல வேலைக்கு போறது, சாப்பிடுறது, தூங்குறதுன்னு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த சக்கரம் மாறுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும், எல்லாமே தலைகீழாகிடும். அதுக்கப்புறம் எதுவுமே முன்னாடி மாதிரி இருக்காது. சேலம் பொறியாளர் கோகுல்ராஜ பறிகொடுத்த சித்ராவோட குடும்பத்துக்கும் இதே நிலைமைதான் இருந்துச்சு. 2015 மர்மமான முறையில இறந்த கோகுல்ராஜ் வழக்குல முக்கியமானவங்க பிறர் சாட்சி ஆனாங்க. வழக்க விசாரிச்ச டிஎஸ்பி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட செத்து போன ஒரு வழக்குல குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது எப்படி? சாட்சிகள் மாறினாலும் இந்த வழக்குல ஒளிஞ்சுகிட்டு இருந்த உண்மை எப்படி வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல. செக்ஷன் 302 a Tamil True Crime Podcast. கேஸ் நம்பர் 38, ஓமலூர் கோகுல்ராஜ் படுகொலை, எபிசோட் 2. 2015 ஜூன் 23 ஓமலூரை சேர்ந்த கோகுல்ராஜ் மர்மமான முறையில இறந்து போனாரு. அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு தரப்பும், கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு பாதிக்கப்பட்டவங்க தரப்பும் சொன்னாங்க. இந்த வழக்குல சந்தேகப்பட்ட முக்கிய குற்றவாளிய போலீசால 3 மாசமா நெருங்கவே முடியல. வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கோகுல்ராஜ் வழக்கு விசாரணையோட திசை மாறினதாலதான் அவங்க அந்த முடிவுக்கு நிர்பந்திக்கப்பட்டாங்கன்னு அவங்க தோழி சொல்லி இருந்தாங்க. இந்த நிலையில கோகுல்ராஜ் மர்ம மரண வழக்க நாமக்கல் சிபிசிஐடி கையில எடுத்தாங்க. 3 மாச கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு அப்புறம் 2015 அக்டோபர் 16 வழக்கில் முக்கியமான A1 குற்றவாளின்னு சந்தேகிக்கப்பட்ட யுவராஜ் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைஞ்சாருன்னு போன வார எபிசோட்ல பார்த்தோம். இன்னும் அந்த எபிசோட கேட்கலைன்னா முதல்ல கேளுங்க. யுவராஜ் கைதுக்கு அப்புறம் இந்த வழக்கில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கோகுல்ராஜ் இறந்த அன்னையிலிருந்து போலீஸுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தாரு யுவராஜ். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே கார்ல சுத்துறதுன்னு ரொம்பவும் அலைய விட்டாரு. இல்ல போலீஸ அலற விட்டாருன்னு தான் சொல்லணும். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவருக்கு போன் பண்ணி, சரணடைஞ்சிருங்க, நீங்க சரணடைறதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க சரணடைஞ்சா மத்தவங்க மேல இருக்கிற குண்டர் சட்டத்தை எல்லாம் ரத்து செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அந்த ஆடியோ டிஎஸ்பி மரணத்துக்கு அப்புறம் வெளியாகி பரபரப்பாக்குச்சு. காவல்துறை யுவராஜுக்கு ஆதரவா இருக்காங்க. அவரை பிடிக்க அப்போ முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவோட அரசாங்கம் தவறிடுச்சுன்னு எதிர்கட்சியா இருந்த திமுக தலைவர் கருணாநிதி, புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமின்னு பலரும் தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. இப்படி நெருக்கடியான ஒரு சூழல்ல சரணடைஞ்ச யுவராஜ் கிட்ட சிபிசிஐடி போலீஸ் 100கணக்கான கேள்விகளால துளைச்செடுத்தாங்க. கோகுல்ராஜ் பத்தியும் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா பத்தியும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கேஷுவலா பதில் சொன்னாரு யுவராஜ். கோகுல்ராஜ் யாருன்னே தெரியாது, டிஎஸ்பி தற்கொலை விவகாரத்துல திட்டம் போட்டு என்னை சிக்க வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு யுவராஜ். நைட்டு 7 மணி வரைக்கும் சிபிசிஐடி டீம் நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல அவங்களுக்கு தேவையான ஒரு துப்பு கூட கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு நாமக்கல்ல தற்காலிக சிறையல்ல அடைக்கப்பட்டவர் கோர்ட்டோட அனுமதியோட 5 நாள் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரிச்சாங்க. விசாரணையில முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லி போலீஸுக்கு மேலும் டென்ஷன் கொடுக்கிறாருன்னு காவல்துறை வட்டாரங்கள் சொன்னாங்க. நீதிமன்ற காவல் முடிஞ்ச அப்புறம் சிறையில அடைக்க உத்தரவு போட்ட நீதிபதி கிட்ட சேலம் மத்திய சிறையில அடைக்கணும்னு யுவராஜ் தரப்பு கேட்டாங்க. சேலம், நாமக்கல் மாவட்டத்துல செல்வாக்கான ஆளா அவர் இருந்ததால ஜெயில பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு அதை மறுத்த நீதிபதி வேலூர் மத்திய சிறையில அடைக்க உத்தரவு போட்டாங்க. ஜெயிலுக்கு அடைச்சுக்கிட்டு போகும்போதும் சரி, விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வரும்போதும் சரி, யுவராஜ் கிட்ட எந்த சலனமோ பதற்றமோ இல்ல. ரொம்ப கேஷுவலா மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கிறது, குற்றவாளி கூண்டுல நின்னுகிட்டு அரசு தரப்பு வாதத்தை வேடிக்கை பார்க்கறதுன்னு கூலாவே இருந்தாரு. யுவராஜ் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த கொலை எப்படி நடந்ததுன்னு நிரூபிக்க ரொம்ப காலமாச்சு. அதனால சிபிசிஐடி விசாரணையில நம்பிக்கை இல்ல. வழக்க சிபிஐக்கு மாத்தணும்னு கோகுலோட அம்மா சித்ரா கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சாங்க. ஆனா அது ஏத்துக்கப்படல. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பா மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுச்சு. யுவராஜ், அவரோட டிரைவர்னு 17 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. ஒவ்வொரு முறையும் விசாரணைக்காக கோர்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஆரவாரம், பாதுகாப்பை பார்த்து கோகுலோட அம்மா கோர்ட்டு வாசல்லையே அவங்களுக்கு சாபமா கொடுத்தாங்க. என் புள்ளைய கொண்டவங்க இப்படி பந்தாவா போறாங்களே, இவங்களுக்கெல்லாம் தண்டனையே கிடைக்காதா?
கண்ணீர் விட்டு கதறனாங்க சித்ரா. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 தரப்புக்குமே ஆதரவா பல பேர் 2 பக்கமும் இருந்தாங்க. ஒரு சென்சிட்டிவான வழக்கா இது இருந்ததால காவல்துறையும் சட்டத்துறையும் ரொம்ப நிதானமா செயல்பட வேண்டி இருந்துச்சு. இதனால சமூகத்துல வேற எந்த பாகுபாடு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு, அதே சமயம் குற்றம் நடந்திருக்கிறது உண்மையா இருந்தா வேற யாரும் இது மாதிரி செய்ய தயங்குற விதத்துல தண்டனையை வழங்கணும்னு கோர்ட் ரொம்ப கவனத்தோட செயல்பட்டுச்சு. வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யுவராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் தாக்கல் செஞ்சாரு. 2016 மே மாசம் முன்ஜாமீன் கொடுத்த கோர்ட் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை திருநெல்வேலியில தங்கி இருந்து அங்க இருக்கிற டவுன் காவல் நிலையத்துல கையெழுத்து போடணும்னு நிபந்தனை போட்டாங்க. அதனால வேலூர் மத்திய சிறையில இருந்து விடுதலை ஆனாரு. ஒரு கொலை வழக்குல ஜெயில இருந்துகிட்டு ஜாமீன்ல வெளியே வந்தவருக்கு சால்வ மாலன்னு கூட்டம் கூடி வரவேற்பு கொடுத்தாங்க. இத பார்த்தவங்க மனுஷங்க நிறத்துல மட்டுமில்ல குணத்திலையும் வேற வேற மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்றது உண்மைதான்னு நினைச்சாங்க. யுவராஜ் சாட்சிகளை மிரட்டுவாருன்னு காரணம் சொல்லி அவரோட ஜாமீனை ரத்து செய்ய சிபிசிஐடி வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அதை ஏத்துக்கிட்டு ஜாமீன் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2016 ஆகஸ்ட்ல மறுபடியும் சென்னையில வச்சு யுவராஜை கைது செஞ்சாங்க. யுவராஜோட சேர்ந்து கைது செய்யப்பட்ட 17 பேர்ல 2 பேர் தீர்ப்புக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. சுவாதிய கோவில்ல இருந்து அழைச்சுக்கிட்டு போனவங்கன்னு சொல்லப்பட்டவங்க ஜோதிமணி. சொத்து தகராறுல 2017 அவங்க கணவராலேயே அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அமுதரசுங்கிறவரும் இறந்து போயிட்டாரு. வழக்கு 3 வருஷமா நடந்துகிட்டே இருந்துச்சு. அரசு தரப்பு வாதத்துல நம்பிக்கை இழந்த சித்ரா விசாரணை போற போக்குல திருப்தி இல்லாததால அரசு தரப்பு வழக்கறிஞரா பவானியை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் பாப்பா மோகனை நியமிக்கணும்னு ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கினாங்க. 2018 நவம்பர் 18ஆம் தேதி அரசு தரப்பு வழக்கறிஞரா பாப்பா மோகன் பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கோகுல்ராஜ் வழக்கோட விசாரணை வேகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 1 மாசத்துக்கு மேல இந்த வழக்கு எப்படி நடத்தப்பட்டிருக்குன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவரு டிசம்பர் 30ஆம் தேதி விசாரணைகள்ல வாதாட ஆரம்பிச்சாரு. பாப்பா மோகனை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, ஜெய்பீம் படத்துல ராஜா கண்ணை காப்பாத்த கோர்ட்டுல வாதங்களால திணறடிக்கிற வக்கீல் சந்துரு கதாபாத்திரம். இவரை பார்த்துதான் அந்த கேரக்டரே உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்ற அளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற பொது உடைமைவாதி. இந்த வழக்கில் புரியாத புதிராகவே இருந்த ஒரு விஷயத்தை தெளிவா அறிவியல் ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணாரு மோகன். கோகுல்ராஜ் ஓமலூரை சேர்ந்தவர், யுவராஜ் சங்ககிரியை சேர்ந்தவர், சுவாதி நடந்தைய சேர்ந்தவர். வெவ்வேறு பகுதிகளில் சேர்ந்த இவங்களை சந்திக்க வச்ச புள்ளி இது. கொலை நடந்திருந்தா அதுக்கான மோட்டிவ் என்னன்னு முதல்ல தெளிவுபடுத்தினாரு. கோகுல்ராஜும் சுவாதியும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல பேசிக்கிட்டு இருந்தத யுவராஜ் பார்த்ததுக்கான சிசிடிவி காட்சி இருக்கு. சாதி மறுப்பு திருமணங்களே கூடாதுங்கிற கருத்தை தீவிரமா பரப்பிக்கிட்டு இருந்தவர் யுவராஜ். கோவில்ல கோகுலும் சுவாதியும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பின்புலத்தை கேட்டிருக்காரு. அதுதான் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துக்கான மோட்டிவாகி இருக்கு அப்படின்னு சொன்னாரு மோகன். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, கோகுல்ராஜும் சுவாதியும் காதலர்கள் இல்ல, 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து யுவராஜே ஒரு முடிவுக்கு வந்திருந்தாரு. அப்படியே சந்தேகப்பட்டிருந்தாலும் மிரட்டிட்டு விட்டுருக்கலாம். ஒரு கொடூரத்தை அரங்கேத்தி இருக்க வேணாங்கிறது மத்தவங்களோட ஆதங்கமா இருந்துச்சு. 2015 ஜூன் 23ஆம் தேதி கோகுல்ராஜ தன்னோட கார்ல அழைச்சுக்கிட்டு போன யுவராஜ் 9 மணி நேரமா அவரை பல இடங்களுக்கு அலக்கழிச்சிருக்காரு. அவர் கூட இருந்த 10 பேர் பயன்படுத்தின செல்போனோட சிக்னலை வச்சு அதுக்கான ஆதாரத்தை சமர்ப்பிச்சாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்காம கோகுல சித்திரவதை பண்ணி அவரோட போன்லயே அவர் தற்கொலை செஞ்சுக்க போறதா ஒரு வீடியோவையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தற்கொலை கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு அதையும் அவரோட சட்டையிலேயே வச்சிருக்காங்கன்னு கோகுலுக்கு நடந்த கொடுமைகளை ஆதாரங்களோட பட்டியல் போட்டாரு மோகன். இந்த விஷயங்களை விட கோகுல் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா நம்ப வைக்க அவரோட தலையை சிதைச்சிருந்த விதம் கொடூரத்தோட உச்சமா இருந்துச்சுன்னு ஆட்டாப்சி ரிப்போர்ட்டை வச்சு ப்ரூவ் பண்ணாரு. தண்டவாளத்துல சிதறி கிடந்த ரத்த துளிகள் விபத்துல சிக்கினா ஏற்பட்டது மாதிரி இல்லாம உறைஞ்சு போய் இருந்ததா பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதாவது தலை துண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தண்டவாளத்துல போடப்பட்டதால ரத்த உரைநிலையை ஏற்கனவே அடைஞ்சிருந்ததா அந்த தடயவியல் ஆதாரத்துல நிரூபிக்கப்பட்டுச்சு. தலை ரயில்ல நசுங்கினதா நம்ப வைக்கிறதுக்காக தலைய உடல்ல இருந்து வெட்டி துண்டிச்சப்புறம் 2 பக்கமும் சக்கரத்துல தேய்ச்சிருக்காங்க. நாக்கு பிளக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னதை கேட்டு சித்ரா கண்ணீரையும் ஆத்திரத்தையும் அடக்க முடியாம கதறி அழுதாங்க.
என் பையன் திருடினானா, கொலை பண்ணானா? எதுக்காக அவனை இவ்ளோ சித்திரவதை பண்ணியிருக்காங்க? அவன் யார்கிட்டயும் கோவமா கூட பேசாதவன். அவனுக்கு ஏன் இந்த கொடூரம்? பெத்த வயிறு பத்தி எரியுது. சித்ராவோட கேள்விகளுக்கு யாரால தான் பதில் சொல்ல முடியும்? யுவராஜ் கோகுல அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல சந்திச்சாருன்னு அவரே தொலைக்காட்சி விவாத நேரலையில சொல்லி இருந்ததும் அவருக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஆதாரமாச்சு. அந்த பேட்டிய ஒளிபரப்பின பத்திரிகையாளரையும் நீதிமன்ற விசாரணையில முக்கிய சாட்சியமா அரசு தரப்பு வக்கீல் கொண்டு போய் நிறுத்தினாரு. கோகுல்ராஜ் கூட இருந்த சுவாதி விசாரணைக்காக கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்த அரசு தரப்பு வக்கீலுக்கு என்ன கேள்வி கேட்கிறதுனே தெரியல. ஏன்னா நிறை மாத கர்ப்பிணியா கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க சுவாதி. கோகுல் காணாம போனது பத்தியும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல நடந்தது பத்தியும் முதல்ல தகவல் கொடுத்த சுவாதி அந்த முறை கோர்ட்ல, கோகுல்ராஜ் கூட பழக்கம் இல்ல, எங்க கிளாஸ்ல படிச்ச பையன், அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. கோகுல்ராஜ் கூட இருக்கிற வீடியோவை ஒளிபரப்பி அதுல இருக்கிற பெண் யாருன்னு கேட்டாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அப்படியான பதில் தான் சொன்னாங்க சுவாதி. சுவாதியே தெரியலன்னு சொன்னது ரொம்ப பரபரப்பாச்சு. அவங்களோட சொந்த வாழ்க்கையில இருந்த நெருக்கடியால அவங்க அப்படி சொல்லி இருக்கலாம். இல்லாட்டி வேற யாரோட மிரட்டலுக்காகவோ அவங்க மாத்தி சொல்லி இருக்கலாம்னு நிதர்சனம் புரிஞ்சாலும் சுவாதி பிறர் சாட்சி ஆனத கோர்ட் கண்டிச்சுச்சு. அவங்க பிறர் சாட்சியானா இந்த வழக்குல தண்டனை கிடைக்காதுன்னு நினைச்சவங்களோட கணக்கு தப்பா போச்சு. 3 வருஷம் கழிச்சு சாட்சியை மாத்தி சொன்னாலும் ஏற்கனவே அவங்க நீதிபதி முன்னாடி தனி அறையில வாக்குமூலம் தந்து அதுல கையெழுத்து போட்டிருந்ததால சாட்சியும் காட்சியும் மாறினாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வரும், உறுதியா சொன்னாரு மோகன். கோகுலோட கொலைக்கான காரணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டு வர வர இந்த வழக்க வேற நீதிமன்றத்துக்கு மாத்தி உத்தரவிடணும்னு சித்ரா சென்னை உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. 2019 வழக்கு விசாரணை மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாத்தப்பட்டுச்சு. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பா சிபிஐ நடத்திட்டு இருந்த விசாரணை முடிவுல அவங்க வேலையில ஏற்பட்ட நெருக்கடியால மன அழுத்தத்திற்கு ஆளாகி தற்கொலை முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்பவும் கூட தன்னோட மகளோட இறப்புக்கு காரணமா இருந்தது காவல்துறை உயர் அதிகாரிங்க தான். அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு வருத்தப்படுறாரு அவங்க அப்பா. கிட்டத்தட்ட 7 வருஷம் நடந்துகிட்டு இருந்த வழக்குல யுவராஜ் தரப்பு சொன்ன வாதங்கள் எதுவும் எடுபடல. 110 சாட்சிகள் விசாரணை முடிஞ்சு 2022 மார்ச் 5ஆம் தேதி யுவராஜோட சேர்ந்து இன்னும் 10 பேர் குற்றவாளிகள்னு மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அறிவிச்சிச்சு. மார்ச் 8ஆம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்திருந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு குற்றவாளிகளோட தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சு. முக்கிய குற்றவாளிகளான யுவராஜ், கார் டிரைவர் அருணுக்கு 3 ஆயுள் தண்டனைகளும், குமார், சதீஷ்குமார், ரகு, ரஞ்சித், செல்வராஜுக்கு 2 ஆயுள் தண்டனைகளும் கொடுத்தாங்க. யுவராஜ் தலைமறைவாய் இருந்த நேரத்துல அடைக்கலம் கொடுத்த பிரபு, கிரிதருக்கு தலா 1 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. பிரபு என்கிற இன்னொருவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், சந்திரசேகரன் என்பவருக்கு 1 ஆயுள் தண்டனையும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ல 5 பேர் விடுவிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு முறை கோர்ட்டுக்கு வந்துட்டு போகும்போதும் பல பேரோட மிரட்டல் இருந்தப்பவும் தைரியமா போராடின சித்ரா இந்த தீர்ப்பை கேட்டு மனசாந்தி அடைஞ்சாங்க. என் மகன் என்ன துடிதுடிச்சு இருந்தானோ என் பையனை கொன்னவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த 5 பேர் கூட விடுதலை செஞ்சிருக்க கூடாது, அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சித்ரா. அவங்க மட்டுமில்ல, இந்த வழக்கு விசாரணையில நேர்மையா வழி நடத்தின உயிரிழந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவோட அப்பாவும் யுவராஜுக்கு நீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கிறதா தன்னோட மனக்குமுறலை வெளிப்படுத்தினாரு. கோகுல்ராஜ் வழக்குல 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது தமிழ்நாட்டோட வரலாற்றுல முக்கியமான நிகழ்வாச்சு. ஆணவ படுகொலை செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கைய நீதிமன்றம் இந்த வழக்கு மூலமா தெரிவிச்சிருந்தது. தண்டனையை எதிர்த்து யுவராஜ் தரப்பு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. சித்ராவும் விடுவிக்கப்பட்ட 5 பேரையும் வழக்குல சேர்க்க சொல்லி மனு போட்டாங்க. இந்த 2 வழக்குகளோட சுவாதி பிறர் சாட்சியா மாறினத நீதிமன்ற அவமதிப்பா கருதி அதையும் சேர்த்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், ஆனந்த் வெங்கடேஷ் பெஞ்ச் மறு விசாரணை நடத்தினாங்க. ஹைகோர்ட்ல சாட்சி சொல்ல வந்த சுவாதி 2வது முறையும் கோகுல்ராஜ தெரியாது, வீடியோல இருக்கிறது அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாங்க சுவாதின்னு நீதிபதிகள் கண்டிச்சாங்க.
சிசிடிவி வீடியோ பதிவுல இருக்கிறது நீங்க தான் தெளிவா தெரியுது. சத்திய பிரமாணம் எடுத்துட்டு இப்படி பொய் சொல்றது சட்டத்தை அவமதிக்கிற செயல் அப்படின்னு நீதிபதிகள் கண்டிக்க பதில் எதுவும் சொல்லாம கண்ணீரோட நின்னாங்க சுவாதி. கோகுல்ராஜ் வழக்க மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் சிறப்பா விசாரிச்சிருக்கிறதா உயர் நீதிமன்றம் பாராட்டுச்சு. அதோட நீதிபதிகள் ரமேஷும் ஆனந்த் வெங்கடேஷும் நேர்ல போய் அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் தொட்டிப்பாளையம் தண்டவாளத்துல ஆய்வு நடத்தினாங்க. எந்த ஒரு குற்றத்திலையுமே 100% சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லைனாலும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமா இருந்தா குற்றம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படும். என்னதான் யுவராஜ் இந்த கொலைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவர் கவனிக்காம விட்ட விஷயங்களும் அறிவியல் ஆதாரங்களும் உண்மையை வெளிப்படுத்துச்சு. வழக்கோட மறு விசாரணை முடிஞ்சு 2023 மார்ச் மாசம் தீர்ப்பு சொன்ன கோர்ட் யுவராஜுக்கும் இன்னும் 8 பேருக்கும் மதுரை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் கொடுத்த ஆயுள் தண்டனை செல்லும்னு உத்தரவிட்டுச்சு. இந்த வழக்குல தமிழ்நாட்டோட மீடியாக்களோட செயல்பாடு உண்மையாவே அது ஜனநாயகத்தோட 4வது தூணாதான் செயல்படுதாங்கிற கேள்வியை எழுப்புச்சு. ஒரு வழக்குல முக்கிய குற்றவாளியா தேடப்பட்டவரு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டும் விவாதங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சொல்ல போனா 3 மாசமா தலைமறைவா இருந்தவரு மீடியாவை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. மீடியாக்கள் தங்களோட கடமையை உணர்ந்து செயல்படாம இருந்திருக்காங்க. வரும் காலங்கள்ல இது மாதிரியான நிகழ்வுகள் தவிர்க்கப்படணும்னு நீதிமன்றம் அறிவுறுத்துச்சு. 2016 கைது செய்யப்பட்ட யுவராஜ் சிறையில ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு வர்றாரு. அவருக்கு முதல் வகுப்பு வசதிகள் தரணும்னு அவங்க மனைவி போட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. 8 வருஷ சட்ட போராட்டம் நடத்தி பொறியாளர் கோகுல்ராஜ யுவராஜ் ஆணவ படுகொலை செஞ்சிருக்காருன்னு நிரூபிச்சாங்க. அதுக்காக அவர் ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த தண்டனையில இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கு. சிபிசிஐடி இந்த வழக்க சரியான முறையில விசாரிக்கல, ஒருதலைபட்சமா நடந்துகிட்டதா சொல்லிட்டு வர்ற யுவராஜ் தரப்பு உச்ச நீதிமன்றத்தை நாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றமும் ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்தினா குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு எழுதி அவர் அனுமதிச்சா தண்டனையில இருந்து தப்பிக்க முடியும். ஒருத்தர் தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சுக்க இந்திய அரசியலமைப்பு பல வாய்ப்புகளை கொடுக்குது. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. விருத்தாச்சலம் கண்ணகி முருகேசன், தர்மபுரி இளவரசன், உடுமலைப்பேட்டை சங்கர்னு முக்கியமான சம்பவங்கள் ஆணவ கொலைக்கான வரலாற்று வடுக்களா இருக்கு. ஆனா இந்த சம்பவங்கள்ல 2 பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாங்க. கோகுல்ராஜ் விவகாரத்துல மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்ததை தவிர வேற எந்த தவறுமே செய்யாத, சொல்ல போனா காதலர்கள் கூட இல்ல, கல்லூரியில ஒன்னா படிச்சவங்க என்பதை தவிர வேற எந்த தொடர்பும் இல்லாதவங்க. அந்த இளைஞரை கொன்றது அவர் சார்ந்த சமூகத்தின் மீதான அடக்குமுறையா கருதப்பட்டுச்சு. அதுக்காக தங்களோட கோபத்தை வன்முறைய கையில எடுத்து வெளிப்படுத்தாம சட்டப்படி போராடி அதுல இருந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியாவோட பல பகுதிகளில் இன்னைக்கும் ஆணவ படுகொலைகள் நடத்தப்படுது. இந்த குற்றங்கள் செய்யறவங்களுக்கு அதிகபட்சமா ஆயுள் தண்டனை கொடுக்கிற அரசியல் அமைப்பு சட்டம் மட்டுமே இருக்கிறதால இதற்கென தனிச்சட்டம் இயற்றணும்னு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்திக்கிட்டு வர்றாங்க. சுதந்திரமான காதலுக்கு இடமிருந்தாதான் ஒரு நாடோ ஒரு சமூகமோ அறிவு, அன்பு, நாகரீகம் முதலியவற்றில் பெருக்கமடையும். நிர்பந்த திருமணம் இருக்கும் இடத்தில் மிருகத்தன்மையும் அடிமைத்தன்மையும் தான் பெருகும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லி இருக்காரு. வெவ்வேறு பிரிவை சேர்ந்த ஆணும் பெண்ணும் பழகிறது, காதலிக்கிறது, திருமணம் செஞ்சுக்கிறது, இல்ல திருமணமின்றி ஒரு ரிலேஷன்ஷிப்ல சேர்ந்து வாழறது எல்லாம் அவங்களோட அடிப்படை உரிமை. இதுல மூக்க நுழைக்க யாருக்கும் உரிமையும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஆணவ படுகொலைங்கிறது இந்த நூற்றாண்டுலையும் நடந்துகிட்டு இருக்கிற நிலைமை மாறும். வேற ஒரு உண்மை குற்ற சம்பவத்தோட விவரத்தை தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் கேளுங்க. செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by
Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.